சட்டுன்னு ஒரு சேமியா. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அருமையான சுவையான சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு சேமியா உப்புமாவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சேமியா உப்புமான்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இதில் நீங்கள் என்ன காமிக்க போகிறீங்க அப்படின்றது உங்களுடைய கேள்வியாக இருக்கலாம். ஆனால் இந்த சேமியா உப்புமாவே நிறைய பேருக்கு உதிரியாக வரல, சேர்ந்துடுது, அப்புறமா சாப்பிடும்பொழுது நல்லா இல்லை அப்படின்ற ஒரு கருத்துக்கள் நிறைய நிலவி வருது. அதனால் அதை சரியாக பண்ணவும், அதே நேரத்தில் காய்கறிகளெல்லாம் சேர்த்து போடும் பொழுது நார் சத்தும் கூட சேர்ந்து ஒரு சமச்சீரான ரொம்ப அழகான ஒரு தளர்வான ஒரு பக்குவத்துலேயும் எப்படி இந்த சேமியாவை செய்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ரொம்ப சட்டுன்னு செய்ய போகிறோம், அதே நேரத்தில் சுவையாகவும் பண்ண போகிறோம் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல இந்த சேமியாவை லேசாக வறுத்து எடுத்துக்கணும். அது கொஞ்சம் எண்ணெய் போட்டு வறுத்துக்கிட்டிங்கன்னா இது உதிரி தன்மை ரொம்ப நேரத்துக்கு கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் எண்ணெயை போட்டு முதல்ல இந்த சேமியாவை வெறுமனை வறுத்து எடுத்துடலாம். இந்த சேமியாவுக்கு நம்ம ஒரு அளவு வச்சுக்கலாம். அதாவது இதை நான் ஒரு அளவுகோலாக உபயோகப்படுத்தியிருக்கேன். இதில் ஒரு கப் அந்த மாதிரி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கிண்ணம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த கிண்ணத்தின் அளவுக்கு தண்ணீர் இதுக்கு உபயோகப்படுத்த வேண்டியிருக்கும். இதோடைய நிறத்தில் அதிக கவனம் செலுத்துகிறவங்க இதனுடைய நிறம் மாறுபாடு ஏற்படாமல் லேசாக சிறு தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நல்லாவே தீய மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். சில பேருக்கு அது வெள்ளை நிறத்துலையே பிடிக்கும் இல்லைங்களா? அது மாதிரி சொன்னேன் நான். இப்போ நம்மளுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. அதனால் நான் இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ மீண்டும் நம்ம தாளிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். சிறிது எண்ணெய் ஊற்றினா போதும். கடுகு மற்றும் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கடலைப்பருப்பு வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காய்கறிகளை போட்டுடலாம். கேரட், பீன்ஸ் மற்றும் பிடித்தவர்கள் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். அல்லது பச்சை பட்டாணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நான் சோளம் சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறிகள் வதங்குற பக்குவத்தில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி சேர்க்க போகிறோம். இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அது காய்கறி வகையை சேர்ந்தது. அந்த பச்சை மிளகாயை அரைச்சி சேர்த்துட்டோன்னா நாக்கில் தட்டுப்பட்டு காரம் அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை அரைச்சி சேர்த்துக்கிறோம். இந்த வெறும் எண்ணெயில் போட்டிங்கன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு கமரல் வரும். அந்த கமரலை தவிர்க்கிறதுக்காக நம்ம இப்போ காயை போட்டதுக்கப்புறமா போடுறோம். கருவேப்பிள்ளை இப்போ சிறு தீக்கு மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த காயை மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு அளவு தண்ணி, அதாவது இந்த சேமியாவுக்கு 3 அளவு தண்ணி தேவைப்படும். ஒரு அளவு தண்ணியை முதல்ல ஊற்றி அந்த காய்கள் கொஞ்சம் வேகறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ மீண்டும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ அதனால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கலாம். இப்போ வறுத்த சேமியாவை இது கூட சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி முழுவதுமாக எடுத்து நம்மளுடைய சுவையான சமச்சீரான சேமியா உப்புமா தயார். இப்போ இதை மேலே அலங்கரிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, திராட்சை இப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இதில் போட்டுக்கலாம். இந்த உப்புமாவை நீங்கள் தைரியமாக பள்ளிக்கூடம், அலுவலகம் எங்கே வேணாலும் கொடுத்து அனுப்புங்க. காலையில் கொடுக்கறது சாயந்தரம் வரைக்கும் இதே மாதிரி உதிரியாக தான் இருக்கும். ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்றி
சுவையான இந்த சேமியா உப்புமாவை தயாரித்து நீங்களும் ரொம்ப நல்லா மகிழுங்கள். தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.